Hello everyone, welcome to Jet2 Mastery. In the video, GFGயோட square root of a numberங்கிற problem தான் discuss பண்ண போகிறோம். So, problem statement என்ன சொல்லியிருக்காங்கன்னா given an integer x, find the square root of x. So, டைரெக்டாக நம்ம இன்புட் அவுட்புட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்புட் 5னா அவுட்புட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்புட் 4நாலும் அவுட்புட் 2. ஸோ எப்படி இது வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ இன்புட் 5நாலும் அவுட்புட் 2. ஸோ இன்புட் 5நாலும் அவுட்புட் 2. இன்புட் 4நாலும் அவுட்புட் 2. ஸோ எப்படி இது வந்துச்சுன்னா சப்போஸ் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 36 இன்புட் 36னா 36ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 6 கரெக்டாக 36ஓட ஸ்கொயர் ரூட் 6. பட் இதுவே 38ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? ஸோ நமக்கு எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் சம்திங்லாம் வரும் இல்லையா, அதையெல்லாம் கணக்கில் இல்லாமல் ஃப்ளோரில் ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் பண்ணி ஃப்ளோரில் ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது முதல்ல 36க்கு 6 தான் ஸ்கொயர் ரூட்டுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கரெக்டாக இப்போ நம்பர் 36 இங்கே வச்சுக்கலாம். ஸோ நான் முதல்ல 1 எடுக்கிறேன். அப்போது 1 into 1 என்னது 1 தான். ஸோ இந்த 1ங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 தான். அடுத்தது 2 எடுக்கிறேன். 2 into 2 என்னது 4. ஸோ 4ங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 தான். அடுத்தது என்ன எடுக்கிறேன் 3 into 3. ஸோ 3 into 3ங்கிறது 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 தான். ஸோ நான் என்ன பண்ணலாம், அகைன் திரும்ப போகலாம். ஸோ 4 into 4 தட் இஸ் 16 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 தான். ஸோ நான் என்ன பண்ணலாம், அகைன் நான் அடுத்த நம்பருக்கு மூவ் பண்ணலாம். ஸோ 5 into 5 தட் இஸ் 25. ஸோ 25 என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், அகைன் நான் நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் பண்ணலாம். 6 into 6 தட் இஸ் 36. 36ங்கிறது என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 தான். ஓகே, அடுத்தது 7 into 7 அப்படின்னு நான் போகும்போது என்ன ஆகுது 49. ஸோ 49 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 36 பார்த்தா கிடையாது. அப்போ லாஸ்ட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ண கண்டிஷன் என்னது இது. ஸோ இதில் நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் 6. அப்போ அதனால தான் 36ஓட ஸ்கொயர் ரூட்டு 6. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 5க்கு பார்த்தோம்னா 1 into 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 2க்கு மூவ் ஆகிறோம். 2 into 2 ஆன்சர் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, அடுத்தது 3க்கு மூவ் ஆகிறோம். 3 into 3 இட்ஸ் 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்பர் எதுன்னு கேட்டால் 2. அப்போ 5ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 2. இப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னது சேம் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண நம்பர் 2. ஓகேவா? ஸோ இதை நம்ம ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வித் யூஸிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன், வித்தவுட் யூஸிங் இன்பில்ட் ஃபங்க்ஷனில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம டைரெக்டாக வித்தவுட் யூஸிங் இன்பில்ட் ஃபங்க்ஷனில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் எனக்கு ஸ்கொயர் ரூட் நம்பர் அந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணணும். லாங் ஆன்சர் ஈக்குவல் டு இனிஷியலாக 0. ஸோ ஃபார் இன்ட், ஸோ நான் அந்த எடுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த நம்பர், அதை நம் ஈக்குவல் டு 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னுடைய நம்பர் இன்டூ நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கணும். ஓகே, தென் நம்பர் ப்ளஸ். ஓகே, ஸோ எப்போல்லாம் இந்த கண்டிஷன் ட்ரூனா, ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூனா நான் என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணலாம். எப்போல்லாம் நம்பர் இன்டூ நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூனா நான் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறேன், என்னோடய ஆன்சரை ஸ்டோர் பண்ணுறேன். இது எப்படின்னா முதல்ல 1 into 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்னோடய ஆன்சர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது 1 வந்து என்ன ஆயிரும் 2 ஆயிரும். அப்போ 2 into 2 தட் இஸ் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூங்கும் போது என்ன ஆயிரும் ஆன்சர் ஈக்குவல் டு நம்முங்கிறது இப்போ என்னது 4. ஒவ்வொரு டைம் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆகுமா, அப்போ லேட்டஸ்ட் நம் வில் பி அப்டேட்டட் டு திஸ் ஆன்சர் வேரியபிள். அப்போது அவ்வளோதான். லாஸ்ட்டாக நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஆன்சருங்கிறது லாங். இங்கே நம்ம லாங்கில் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. ஓகே, ஸோ compilation completed. ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா இது நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரே லைன்லேயே ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நமக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஸோ ரிட்டர்ன் அதுக்கு தான் நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, math.square root of எனக்கு எக்ஸோடது என்ன டேட்டா டைப்பில் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க லாங்கில். ஸோ அதனால் லாங் டைப்பில் இந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணு. ஓகே, ஸோ இப்படி பண்ணி சப்மிட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். செக் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ மோஸ்ட்லி எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலன்னா கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள், நம்ம அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம்.